சரியான வெயிட். என்ன இருக்குன்னு கெஸ் பண்றீங்களா? பாசபட்சம் மொல்ல இருக்கு. இத செங்குத்தா நிக்க வச்சு சேஃபா இருப்பீங்க நம்புறேன். இந்த vlog என்னன்னா வழக்கம் போல ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது எனக்கு gift வந்தது இல்ல, எனக்கு வேணும்னு சொல்லி நான் வாங்கினது. 2 years அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டு கிரைண்டர் புடிச்சிட்டே நான் ஆட்டிருப்பேன். ஆல்ரெடி நான் ஒரு vlogல நான் சொல்லிருப்பேன். ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மாவு ஆட்டும் போது என்னாச்சுன்னா சைடுல இருக்க ஸ்ப்ரிங் ரெண்டும் போயிடுச்சு. சரியா? இருந்தாலும் அதை நான் இங்க செக் பண்ணி பார்த்தேன். எல்லா கிரைண்டருமே வந்து more than 500 grams இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம உடனே மாத்த வேணாம், எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் செக் பண்ணி கிடைக்கவே இல்லை. கடல்லே இல்லையா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நான் போனேன். இந்தியாவுக்கு போனப்போ நான் கேட்டு இதோட மாடல் வீடியோ எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சேன். சரி இந்த தரேன் அந்த தரேன் சொன்னா 2 மாசம் ஊர்ல இருந்தேன். என்னோட என் ஃபோன் நம்பர் கொடுத்தாதான் இதாயிரும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கவங்களோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்து எங்க அம்மா தான் போய் செக் பண்ண சொன்னேன். கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, இங்கே ஷார்ஜால அபுஹைல இங்க ஒரு இந்தியன் கடை இருக்குது. அங்க குட்டி குட்டி அருகாமனையில இருந்து எல்லா திங்ஸும் வச்சிருக்கான். வேற வேற கிரைண்டர், அதாவது வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஃபேக்டரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்தியாவில், என்னென்னமோ கிரைண்டர் இங்கே அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் கிடைக்காது. அது ஒன்லி இந்தியா மேடு. அது எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே சேம் ரேட்டு, 500 grams 400 grams. இந்த மாதிரி பழைய என்னோட கிரைண்டர் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தனியாக மோட்டர் தனியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மோட்டர் கீழே இருக்கும், மேலே வந்து டேபிள் டாப் இது பேர் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஃபைனலாக கிரைண்டர் வந்துருச்சு. இனிமே 2 years கையில பிடிச்சிட்டே மாவாட்டிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த பிரச்சனை இல்லாம மாவாட்ட போறேன் நானு. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட் உங்க கூட சேர்ந்து ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன கேட்பீங்க, அக்கா எப்போ புது கிரைண்டர் வாங்குனீங்க, இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, பழசோட இது நல்லா இருக்கான்னு கேட்பீங்க இல்லையா. சரி உங்க கூட சேர்ந்து ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கண்டினியூஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் நான் வீடியோல சொல்லும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்றக்காக தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்க கூட சேர்ந்து நான் ஓபன் பண்றேன். ஓகேயா? ஓபன் பண்ணலாம். இந்த கிரைண்டராவது இன்னும் எனக்கு பல வருஷத்துக்கு நல்லபடியா இருக்கணும்னு எல்லாரும் துவா செஞ்சுக்காங்க. ஓகே, கிரைண்டர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா மாவாட்டுறதுக்கு. வாரத்துல ஒட்டே மாவாட்டிக்கலன்னா பெரிய பிரச்சனை. ஓகே, ஆக்சுவலா இந்த கிரைண்டர் வந்து இங்க துபாய்ல நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இல்ல, நம்ம ஒன்ஸ் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவில இருந்து தான் இது கொண்டு வந்து கொடுக்குறாங்க அமேசான் மூலமா. யாராவது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? இது அதே மாதிரி நான் இது எப்படி வாங்கினேன்னா வந்து அமேசான்ல போட்டுட்டு டேபி இருக்கு இல்லையா, டேபில போட்டு விட்டோம் அப்படின்னா மந்த்லி நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து ஸ்பிளிட் ஆயிடும் உங்களுக்கு. நீங்க ஒரு 4 months 6 months நீங்க போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் சரியா தெரியல, ஹஸ்பண்டா தான் கேட்கணும். அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா மந்த்லி நீங்க சின்ன அமௌண்ட் மட்டும் உங்களோட இதுல இருந்து போகும். அந்த மாதிரி பிகாஸ் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஐடியா. ஓகே, நல்லா சேஃபா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் நினைச்சேன் கிரைண்டர் மட்டும் ஒரே அட்டைப்பெட்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அட்டைப்பெட்டிக்கு மேல இன்னொரு அட்டைப்பெட்டி வச்சு சேஃபா கொடுத்துருக்காங்க. யாழ்லா பிங்க், அந்த ஒயிட் கலர் வேணாம், இந்த கலர் வேணாம், ரெட் கலர் தான் எனக்கு நல்லா இருக்கும். பார்ப்போம். ஓகே ஓகே, இதுல 3 கலர்ஸ் இருக்கு. இதுதான் என்னோட ஓல்டு கிரைண்டர். இது புதுசா இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இது ஸ்டாண்டோட இருக்கு, ஸ்டாண்ட் இல்லாம இருக்கு. அப்புறம் இதுதான் இங்க வச்சிருக்காங்க. அபுஹைல இது மாதிரி தான் வச்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னன்னா, இது நீங்க ஆட்டினதுக்கு அப்புறம் இப்படி கவுத்தி விட்டுட்டுலாம் நீங்க பண்ண முடியாது, டிண்ட் பண்ண முடியாது. இது அப்படியே ஃபுல்லா தூக்கணும். நம்மனால தூக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து கீழே வச்சு ஆட்டல, கிரைண்டர் மேலே வச்சு தானே ஆட்டுறோம். அதனால கஷ்டமா இருக்கும். என்ன தெரிகிறது? ஒயிட் இல்ல. ஸோ அந்த மேலே இருக்க மூடி பழசெல்லாம் சூப்பர் குவாலிட்டியா இருக்கப்பா. இப்போ கூட அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டியா தெரியல. ஒருவேளை அது அழுக்காயிட்டாலும் அப்படி இருக்கும், தெரியலையே.
அது பார்க்க பெருசா இருக்கு, இது சிறுசா இருக்க மாதிரி இருக்குது. சரி நான் கீழே வச்சு தூக்குறேன் நானு. எனக்கு ஏன் அப்படி தெரியுதுன்னு தெரியல. என்னோட பழைய கிரைண்டர் பார்த்து பார்த்து எனக்கு இது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்குது, குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. ஏதோ தெரியல, அது எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான கிரைண்டர். என் கூட கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணிருக்குது. எவ்வளோ டைம் நோம்பு சொல்றப்ப கிலோ கணக்குல எல்லாம் அதில் வடை மாவு ஆட்டிருக்கேன். வாரத்துக்கு ஒரு டைம் அதில் போட்டு சரசரசன்னு மாவு ஆட்டிடுவேன். அது எப்படி எனக்கு பயங்கர மிஸ்ஸிங்காக இருக்கும். புது கிரைண்டர் வாங்கினா கூட எனக்கு அது பயங்கர மிஸ்ஸிங்காக இருக்கும் என்னோட கிரைண்டர் அது. ஸோ இல்லை சீரியஸ்லி அந்த குவாலிட்டி இல்லை. தெரியல எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி புது கிரைண்டர் வந்து சந்தோஷத்தை விட பழைய கிரைண்டர் ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க, ஓல்டு கிரைண்டர் இதையும் காமிக்கிறேன். நீங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இதுல என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஆன் அண்ட் ஆஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் கூறுவார் வந்து எனக்கு இல்லை. எனக்கு என்ன நான் ஏன் லாக் ஆக மாட்டேன்னு தெரியல. ஸோ இதை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் இது லாக் ஆகும், அப்புறம் தான் டைட் ஆகும். எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு. என்னடா ஐயோ அது மாதிரி இருக்காதோ, அது மாதிரி கம்ஃபர்டபுளாக நமக்கு இருக்காதோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி லூஸாக இருக்குமோ, இதுவும் அதே மாதிரி லூஸாக இருக்குமோ. அவ்வளோதான், என் வீட்டுக்காரர் கொன்றுவார் என்னைய. லூஸாக இருக்குன்னு தான் புதுசு வாங்கியிருக்கேன், பார்ப்போம். ஓகே சரி, இப்போ நான் பழைய கிரைண்டர் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் வைக்கிறேன். நீங்கள் பாருங்க எது நல்லா இருக்கு, எது குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேயா? ஓகே. இதுதான் என்னோட பழைய கிரைண்டர். எனக்கு என்னமோ இதுதான் குவாலிட்டியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்கறதுக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்குது. சரி இங்க பாருங்க, இதுல எப்படி இருக்கா, சின்னதா. இதுல பாருங்க இவ்வளவு பெருசா இருக்குது. சி இது டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். இதோட பிளாஸ்டிக் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதோட பிளாஸ்டிக் நல்லா இல்லை, சீரியஸ் நல்லா இல்லை. பழசு தான் நல்லா இருக்கு, புதுசு நல்லா இல்லை. நல்லா இருக்கா? இதோட பிளாஸ்டிக் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இதோட பிளாஸ்டிக் எப்படி ஹெவியா இருக்கு பாருங்க. இது புதுசு, இது பிளாஸ்டிக் நல்லா இல்லை. மேபி பழசுலாம் வந்து நல்லா கொடுத்துட்டு இப்போ புதுசாக எதுவும் பண்றாங்களா என்னவோ தெரியல. பார்ப்போம், இன்னும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேயா? சுத்தமா சுத்தாதா? பாக்குறதுக்கு உனக்கு எப்படி தெரியுது? இது சின்னதா இருக்க மாதிரி பெருசா இருக்க மாதிரி இருக்கா, இல்ல எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? பழசு கொஞ்சம் பெருசா தெரியுது. பழசு கொஞ்சம் பெருசா தான் தெரியுது. ஆனா லிட்டர் எல்லாமே ஒரே அளவு தான், புரியுதா? எல்லாமே ஒரே அளவு தான். ஆனா எனக்கு என்னமோ இது பெருசா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, பயமா இருக்குது. சிறுசா இருக்குமோ, ஒருவேளை பெருசா இருக்குமோ, இது ஒரு தினுசா இருக்கே. ஐயோ சின்னது வாங்கிட்டோமோ அப்படி சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்களும் எனக்கு சொல்லுங்க. சரி ஓகே, இதுதான் என்னோட பழைய கிரைண்டர். ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி இருக்கு, ஏன் என்ன தெரியல. சரி இது பழைய கிரைண்டர், என்னோட புது கிரைண்டர். ஓகேயா? சாப்பிஸ்டிக் சவுண்டு கேளுங்களேன். ஏதோ சொப்பு சாப்பா சவுண்ட் வர மாதிரி இருக்குது. இருங்க, இதோட சவுண்ட் பாருங்களேன். சரி இது எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. எனவே வேற வழி இல்லை. பிகாஸ் ஏன்னா இது என்னால பயந்து ஆட்ட முடியல. ஒவ்வொரு டைம் மாவு ஆட்டும் போதும் அப்படியே பட்டாருன்னு கவுந்து வீடே தெரிச்சு. அப்படி எப்படின்னா இந்த கிரைண்டர் வந்து சுவிட்ச் வேற போட்டிருக்கமா, அது சுத்துறது வந்து நிக்க மாட்டேங்குது. அப்ப மாவு சுத்திட்டே இருக்கும்போது மாவு எல்லா பக்கம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், வீடே தெரிச்சு. எனக்கு அப்படியே எனக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியாம ஃபிளாஷ்பேக் மாவு போட்டு நான் சமைச்சிட்டு திடீர் டம்முன்னு என்னன்னு பார்த்தா இது அப்படியே டிண்டுக்கி அப்படியே டிண்ட் ஆகி அந்த சைடு ஃபுல்லா விழுந்து பட 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 எல்லா பக்கம் சுத்துது. எல்லா பக்கம் செவருக்கு எல்லாம் மாவு தெரிக்குது. இப்ப
அப்படின்னா கிராஸ் பண்ணி போக முடியல. கீழே ஃபுல்லா மாவு, எல்லா பக்கமும் சுவிட்சை கூட என்னால ஆஃப் பண்ண முடியல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரச்சனையில இருந்து மாட்டிக்கிட்டேன். இந்த டைம் ரம்ஜானா நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரே ஒரு டைம்ல உளுந்து வடையே போட்டேன். பிகாஸ் என்னன்னா எனக்கு வந்து உளுந்து மாவு வந்து போடுறது வந்து எனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு. கொட்டிடுச்சுன்னா உளுந்து வந்து எவ்வளவு ஆட்டினதுக்கு அப்புறம் எவ்வளவு பஞ்சு மாதிரி ஆயிரும். அந்த வெயிட் கூட தாங்க முடியல. என்னன்னு தெரியல, ஏதோ சம்திங் ஆயிடுச்சு. சரி, என்ன கொடுமை சரவணன். இந்த புது கிரைண்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, புது கிரைண்டர் வேற வாங்கியாச்சு. இனிமே கிரைண்டர் காரணமா சொல்லி மாவு அரைக்காம இருக்க முடியாது. நமக்கு ஒண்ணு புதுசா வந்தா குறுக்குறுன்னு இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம்னு சொல்லிட்டு வந்த மறுநாளே மாவாட்டியாச்சு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னா, என்ன பிராண்ட் வந்து இட்லி அரிசி உளுந்தெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே வந்து லுல்லு பிராண்ட் தான் எடுத்துப்பேன். நான் மாவு ஆட்டணும்னு நினைச்சப்ப ஒருத்தவங்ககிட்ட நான் கேட்டேன், என்ன மாதிரி இட்லி அரிசி எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. கத்தார்ல இருக்கவும் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த அரிசி தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுல இருந்து நான் இப்ப வரை ஃபாலோ பண்றேன். நான் அதே லுல்லு பிராண்ட் தான். அப்புறம் மெயினான விஷயம் வந்து மெஷர்மெண்ட். ஒரு கப்புக்கு நீங்க ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுல கப் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்தா போதும். அளவு வந்து 1/4 தான். இன்னைக்கு அரிசி உளுந்து எல்லாத்தையும் தனித்தனியா ஊற வச்சு ஆட்டி காமிக்க போறேன். சம்டைம்ஸ் எனக்கு கடுப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மொத்தமா ஊற போட்டு மறுநாள் காலையில மொத்தமா எடுத்து அரைச்சு வச்சிருவேங்க. எப்படி அரைச்சாலும் சூப்பரா தாங்க வரும். இட்லி, தோசை, பணியாரம் இப்படி எல்லாத்துக்குமே தோசை, இட்லி, சாம்பார், சட்னி நல்லா இந்த ஒரு மாவு மட்டும் இருந்தாவே போதுங்க. இந்த ஒரு கப்ல ரைஸ் எடுத்துட்டு கப் அளவுக்கு மட்டும் காலியா விட்டுருங்க. அதுல அப்படியே உளுந்த ஃபில் பண்ணி மொத்தமா கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் சரி சஃபினா, நைட்டு படுக்கும் போது அரிசி உளுந்து ஊற போடாதானா மறந்துடும் அப்படின்னு கேட்டா நானும் அப்படியே தான். நைட்டு படுக்கும் போது வெந்தயத்தையும் அரிசியும் மட்டும் ஊற வச்சிடணும். இதெல்லாம் பிரச்சனை என்னன்னா, நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு வந்து பெட்ல படுத்துருவோமா, அப்பதான் ஞாபகம், அடடா அரிசிமா ஊற போட மறந்துட்டமேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட எந்திரிச்சு போய் அரிசி ஊற போட்டது இல்லை. நாளைக்கு போட்டுக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். இப்போ நெக்ஸ்ட் டே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக எந்திரிப்போம் இல்லையா, அந்த டைம்ல மட்டும் உளுந்துக்கு தண்ணி ஊத்துனா போதும். உளுந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் ஊறினாவே போதுங்க. அது பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு இவங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ப்ராசஸே நான் ஆரம்பிப்பேன். இன்னொன்று என்னன்னா, எனக்கு புது கிரைண்டர் இல்லையா, ஸ்டில் எனக்கு வந்து பதட்டமா தான் இருக்கு. அல்லாவே இது சாஞ்சிடக்கூடாது, இதாவது கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-3 வருஷமா அது கையில பிடிச்சிக்கிட்டே ஆட்டியே பழகிட்டேனா, என்னால நம்பவே முடியல. ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு கை வந்து அங்கேயே தான் போகுது. ஐயோ விழுந்துடக்கூடாது. அப்புறம் தான் ஓகே, இது புது கிரைண்டர், கமான் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு எனக்கு. நேற்று அரிசி ஊற போடும் போது ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் ஊற போட்டிருக்கு. அதாவது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும். பிகாஸ் இது புது கிரைண்டர் இல்லையா, கல் வேற இல்லையா, அது குட்டி குட்டியா சின்னதா ஒரு மண் துகள்கள் இருந்துச்சுன்னா அதுக்காகத்தான். இந்த மாதிரி நீங்க கல்ல யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட் எது வாங்கினாலும் பரவாயில்ல, அரிசி வச்சு நல்லா அதுல ஆட்டியோ இல்ல இடிச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சோ நீங்க வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது குட்டி குட்டியா கல்லு தூசி எல்லாம் வந்து அதுல அப்படியே அரைஞ்சு வெளியே வந்துடும் உங்களுக்கு. அரிசியை ஊற வச்சும் போடலாம், இல்ல நார்மலா இந்த மாதிரி பச்சை அரிசி இருக்குல்ல ஊற வைக்காம, அந்த அரிசி எடுத்து நீங்க அரைச்சும் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இட்லிக்காக அரிசி ஊற போடுறேன்றதுக்காக தண்ணி ஊத்தாம லைட்டா ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா கப்பு மட்டும் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா இந்த ப்ராசஸ் பண்ணாம டைரக்டா யூஸ் பண்ணாதீங்க. இப்ப வரதெல்லாம் சீசனிங் பண்ணிதான் வருதுன்னு சொல்றாங்க. இருந்தால் நம்மளோட மன திருப்திக்காக இதை 1 டைம் செஞ்சிருங்க. இதை 1 டைமோ இல்ல 2 டைமோ இல்ல 3 டைமோ உங்களோட மன திருப்திக்கு எத்தனை டைம் பண்ணா நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் 1 டைம் தான் நான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதே இதுல ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அந்த கல்லை வந்து நல்லா ஊற வச்சிட்டேன். நான் இந்த மாதிரி பண்ண ப்ராசஸை வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு ஏதோ ஒரு பை மிஸ்டேக்லாம் எடுக்காம விட்டுட்டேன். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணதுக்கு பஞ்சுல நார் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில ஊற வச்சிருங்க. கல்லுல வர ஆட்டு உரல், இந்த மாதிரி இடிக்கல், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த சீசனிங் பண்ணி தான் ஆகணும் நீங்க. ஏன்னா அதுல வந்து மைல்டா குட்டி குட்டியா ஒரு ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா அரைக்கிறதுக்காக, அந்த இது போட்டாதான் உங்களுக்கு வந்து அரிசி அரையும். அந்த இடத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டியா சின்னதா வந்து மண் இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த ப்ராசஸிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான்ப்பா, புது கிரைண்டர் ரெடி ஆயிடுச்சு. இனிமே கையில பிடிக்காம ஒரு பக்கம் அரிசியை போட்டுவிட்டு ஒரு பக்கம் குக் பண்ணிக்கிட்டே நமக்கு ஒரே டைமா வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு பெரிய சேர் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த சேர் எடுத்து போட்டு ஒரு போனை தூக்கி காதுல வச்சுட்டு இதை அப்படியே கையில புடிச்சுக்கிட்டே ஆட்டுவேன். அப்ப பாத்துக்கங்க எம்பிட்டு நேரம் ஆகணும். இப்ப யாருமே இந்த மாதிரி கிரைண்டர்ல ஆட்டுறது இல்ல, மிக்சியில போட்டு ஆட்டிடுறாங்க. ஆனா சம்டைம்ஸ் அது என்ன ஆகும்னா சூடாயிரும் உங்களுக்கு. உளுந்து 1 டைம் சூடாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி வந்து கல்லு மாதிரி ஆயிரும். அது ஒண்ணுதான் அதுல இருக்க பெரிய பிரச்சனையே. இல்ல சஃபினா என்கிட்ட கிரைண்டர் இல்ல, மிக்சி தான் இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உளுந்து ஊற வைக்கிறீங்க இல்லையா, ஊற வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நிறைய ஐஸ் கட்டி எடுத்து அதுல உள்ள போட்டுருங்க. அது போட்ட உளுந்தத்துக்கு என்ன பண்ண கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சிருங்க. உங்களுக்கு அந்த ஐஸ் கட்டியோட சேர்ந்து நல்லா ஃப்ரிட்ஜ்லயும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உளுந்து வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி சில்லுன்னு இருக்க உளுந்து என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. சூப்பரா அதுல தண்ணி விடவும் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 1 டைம் நீங்க ட்ரை பண்ணி அரைச்சு இட்லி சுட்டு பாருங்க. இட்லி வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனா ப்ரொசீஜரா நீங்க ஆட்டணும்னு நினைச்சீங்கன்னா உளுந்து தனியா ஆட்டணும், அரிசி தனியா ஆட்டணும். அப்பதான் வந்து நிறைய உபரி கிடைக்கும் உங்களுக்கு. உளுந்து எதுக்காக தனியா அரைக்கணும் அப்படின்னா, நல்லா இடம் கொடுத்து நீங்க அரைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து நல்லா பிளஃபி ஆகும் உங்களுக்கு. சுத்தமா வந்து உளுந்து வந்து வெயிட்டே இல்லாம அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்சா வருது அப்படின்னா இட்லி உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் கேட்கிற இன்னொரு டவுட், இந்த மாதிரி
மாதிரி நீங்கள் மாவாட்டி நிறையா வைக்கிறீங்களோ இது எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 4 to 5 days நீங்கள் யூஸ் பண்ணலாம். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கோம் இல்லையா, 3 நாளையில மேக்ஸிமம் காலி ஆகிடும். என்னடா 3 நாள் காலியார் என்னடா பண்ணுவீங்க, மாவாட்டி கரைச்சி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டில் என்னடா வந்து 365 நாள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை வேணும்ப்பா. நாங்கள் ஆமாங்க, காலையில மதியானம் நைட்டு 3 வேளையும் தோசை தாங்க. அப்போ சைட் டிஷ்க்குன்னு ஒரு தோசையை புட்டு இன்னொரு தோசையை தொட்டு சாப்பிடுவோம். எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம், என்ன மாதிரி வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஆனால் எனக்கு வந்து வீட்டில் 2 தோசை மட்டும் சுட்டு கொடுத்துரு. இது மட்டும் தான் என் ஹஸ்பண்டோட ரெக்வஸ்ட்டாகவே இருக்கும். அது எவ்வளோ கடுப்பு தெரியுமா, வெளியே போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்பாடியான்னு வீட்டில் வந்து படுக்கலான்னு வர்றப்ப எனக்கு மட்டும் 2 தோசை சுட்டு கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் தெரியுமா. என்னை மாதிரி யாரெல்லாம் அந்த தோசை சைக்கோட சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு தெரியுமா. நான் மட்டும் இந்த உலகத்தை தனியாக இல்லைடா, பரவாயில்ல இவன் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். நானும் முன்னாடிலாம் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் ஈஸியாக தூக்கிடுவேன். இப்பெல்லாம் வெயிட் தூக்கணும்னு நினைச்சாவே நம்ம உடம்பு இவ்வளோ வீக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த கிச்சனில் இருக்க என்னோட திட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கிரைண்டர் வச்சு அதுக்கு மேலே அதில் போட்டு நம்ம ஆட்டுறோமா, தூக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி கிரைண்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் மாவே நம்ம வலிச்சு விட்டுட்டு ஒன்லி அந்த இதை மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி கிரைண்டர் நான் ரெஃபர் பண்ணுறது. வந்ததுக்கு அப்புறம் சமைச்சிட்டே இருக்கும் போது இதை நான் போட்டு விட்டேன் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் 8:30 மணியோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கிச்சனை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஆட்டுறோம்னு வச்சுக்கோங்க 10:30 மணி தான் ஆகும். இப்போ இது 4 to 5 hours நல்லா புளிச்சிடும் உங்களுக்கு. பிகாஸ் இப்போ துபாயில் நல்லா வெயில் அடிக்குது இல்லையா, நைட்டே வேற ஊற வச்சிட்டோம் இல்லையா அரிசியை, அதுக்காக சீக்கிரமாகவே புளிச்சிடும் உங்களுக்கு. என்கிட்ட 2 இட்லி சட்டி இருக்குது. ஒன்று துணி போட்டு அவிக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் அவிக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட காமிக்கணுமேன்றக்காக இதை வந்து துணி போட்டு தான் அவிச்சு நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், துணியில் ஒட்டாமல் இட்லி எவ்வளோ ஸ்பாஞ்சாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சரி, இதுதான் என்னோட யூனிக்கான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங். ஓகே, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனி வர vlogல இந்த கிரைண்டரில் தான் நான் மாவு ஆட்ட போறேன். ஓகேயா, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான vlogலாம் கண்டிப்பாக என்னோட சேனலில் வரும். எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றும் ரீட் பண்ணி பார்த்து ரெஸ்பான்சிபிளாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பர்சனலாக டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி முடி பார்த்து அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அவ்வளவுதான்டா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ, நிறைய வேலை கிடைக்கு எனக்கு.